இப்போது அத்லீட்ஸ் எல்லாம் ஏன் அட்ராக்டிவாக இருக்காங்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த கிரிக்கெட் பிளேயரு, இந்த ஃபுட்பால் பிளேயரு, இந்த ஜாவ்லின் த்ரோ பிளேயரு, இந்த ரெஸ்லிங் பிளேயர் எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். மோஸ்ட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து மசில் வச்சுருக்காங்க. ஒரு ரீசன் வந்து மசில் இருக்கு அவங்க பாடியில். அதே சேம் டைம் மசிலும் வச்சுட்டு அவங்கக்கிட்ட ஃபேட் இல்லை, லீனாக இருப்பாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக தூங்குவாங்க, க்ளீனான டயட் சாப்பிடுவாங்க. இந்த ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸு, குர்குரே, கோகோ கோலா அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இந்த அத்லெட்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மெயினாக. அப்புறம் வந்து அவங்களோட ஸ்லீப் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அந்த லைஃபே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த கார்டியோ பண்ணுறது, டயட்டை வந்து க்ளீனாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது ஒரு 8 மணி நேரம், தண்ணி வந்து நிறையவே குடிச்சுப்பாங்க. நீ வேணால் நல்லா நோட் பண்ணிப்பாரு உங்கள் ஸ்கூலில், காலேஜில், ஏதோ ஒரு இடத்துல இந்த அத்லெட்டுன்னு இருந்தானா எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டு, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிகிட்டே இருப்பான். நீ நல்லா நோட் பண்ணினா தெரியும். அவன் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவன் லைஃப் ஸ்டைல் தான். நீ வந்து இந்த உன்னோட லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, உன்னோட அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் நீ வந்து பெரிய பெரிய மெத்தட் தெரிஞ்சுக்கணும். நீ வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தட் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ அட்ராக்டிவாக மாறணும்னா ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை வந்து நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அது எங்கே இருக்குது அப்படியெல்லாம் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. உன்னோட லைஃப் ஸ்டைல் தான் சீக்ரெட்டே. நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், டயட்டை க்ளீனாக சாப்பிட்ணும், தூங்கணும், தண்ணி குடிக்கணும், நார்மலாக எல்லாம் பண்ணுறோம்ல. அதையவே நீ கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு வச்சுக்குவேன். நீ சாப்பிடுவ, தண்ணியும் குடிப்ப, தூங்குவ, சும்மா இங்கே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். அதையவே நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நீ தூங்குறது எக்ஸ்ட்ரா தூங்கணும், தண்ணி குடிக்கிறது எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கணும், நீ க்ளீனாக சாப்பிட்றது இன்னுமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக சாப்பிட்ணும், எக்ஸசைஸும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும், ஒரு மணி நேரம் பண்ணணும், கார்டியோ அதே மாதிரி தான் ஒரு மணி நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்குவேன். கிரிக்கெட்டில் வந்து விராட் கோலி, தோனி, இந்த ஃபுட்பால்னு பார்த்தோன்னா ரொனால்டோ, மெஸ்ஸி, உனக்கே தெரியும்ல. அவனை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து உனக்கு ஞாபகம் வந்திருக்கேன். அத்லெட்டுன்னு நான் சொன்னோடனே ஒருத்தன் இமேஜின் பண்ணியிருப்பில்ல, அவங்களோட ஏதாவது சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா அதில் போய் பாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு. அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்கோ. நீ எதுவும் பண்ண தேவையில்லை, நீ இந்த மெத்தோடு கற்றுக்க தேவையில்லை, அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், சிம்பிள் தான் உன்னோட லுக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நீ வந்து மெயினான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 விஷயம் 4 விஷயம் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீ வந்து உன்னோட பாடி வந்து லீனாக மாற்றணும். லீனாக ஒரு அத்லெட்டிக்காக அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். அடுத்து வந்து நீ உன்னோட தூக்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து உன்னோட சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீ ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும். நியூட்ரிஷன், விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்டு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதெல்லாம் நீ ப்ராப்பராக இன்டேக் எடுத்துக்கணும். அடுத்து நீ வந்து ஹைட்ரேட் பண்ணணும் உன்னோட பாடியை. தண்ணி வந்து கொடுக்கணும், எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கொடுக்கணும் உன்னோட பாடிக்கு. இந்த விஷயம் சிம்பிளான அந்த பேசிக்ஸ் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னா, நீ அதுக்கப்புறம் நீயே ரியலைஸ் ஆக ஒரு 2 மாதம் இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா, நம்ம ஏன் இவ்வளோ நாளாக இதை ஃபாலோ பண்ணல, இது இவ்வளோ சிம்பிளா, நமக்கு ஏன் இவ்வளோ நல்லா தெரில அப்படின்ட்டு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த 2 மாதம் உன்னோட பேசிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டு அப்படின்னா, அந்த ஸ்லீப்பை, எக்ஸசைஸ் பண்ணுறத, கார்டியோ பண்ணுறத, இந்த டயட்டை வந்து க்ளீனாக சாப்பிட்றது, ஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் நீ அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு வச்சுக்கோவேன். உன்னோட அட்ராக்டிவ்னஸ் பற்றி நீ நினச்சிட்டு போயில. நீ வந்து உன்னோட பேசிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீ வந்து ஒழுங்காக தூங்காமல், ஒழுங்காக டயட்ஸை வச்சுக்காமல், எக்ஸசைஸ் கூட பண்ணாமல், நீ வந்து உன்னோட நம்ம ஏன் அட்ராக்டிவாக, நம்ம ஏன் கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீ வந்து உன்னோட பேசிக்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீ நல்லா அதை மைண்டில் வச்சுக்கோ. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அத்லெட் எப்படி இருப்பான், அவனை நீ வந்து ஃபாலோ பண்ணு. அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து உனக்கு சொல்ல வரேன். ஸோ உன்னோட அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீ வந்து பெரிய பெரிய மெத்தடெல்லாம் எதுவும் இல்லை, சீக்ரெட்டுன்ட்டு ஒன்று கிடையாது. நீ வந்து உன்னோட லைஃப் ஸ்டைலை தான் அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ டெய்லியும் பண்ணுற ஹேபிட்ஸு, டெய்லியும் பண்ணுற ஆக்டிவிட்டி, அதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மெத்தடும் கிடையாது. நீ வந்து அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா பூம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த விஷயம் கொஞ்சம் இல்லை. நீயா உன்னோட டேயில் வந்து உன்னோட ஒர்க் அவுட்டு, உன்னோட டயட்டு, உன்னோட ஸ்லீப்பு, உன்னோட ஹைட்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா,
எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணு, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதில் எனக்கு லுக்ஸ்னு மெசேஜ் பண்ணினா உனக்கு நான் ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ கால் பேசி உனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் ரொட்டீனு, இந்த டயட் பிளானு, இந்த ஸ்லீப் ஷெட்யூல் எப்படி வச்சுக்கிறது, இந்த ஹைட்ரேஷன் எப்படி பண்ணுறது, இந்த கார்டியோ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் சொல்லித்தரேன். ஸோ உனக்கு வந்து இதுக்கு ஃபஸ்ட்டே வந்து உனக்கு தெரியும் ஓரளவுக்கு நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஓகே, நீ உனக்கு நீயே வந்து உன்னோட பிளானு உன்னோட ஷெட்யூல்லாம் போட்டுக்குவ அப்படின்னா ஓகே. உனக்கு வந்து தெரில எதுவுமே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணு, உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.